நவீன காதல் கதை. ஆம், இன்றைய சூழலில் காதலனை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் காதலியை பற்றி ஒரு கதை. இது உணர்ச்சி, வஞ்சகம், உண்மை உணர்வு ஆகியவற்றை மையமாக கொண்ட காதல் தோல்வி கதை. பிரபு அன்பானவன், நேர்மையானவன், கடின உழைப்பாளி, மென்மையான உள்ளம் கொண்ட ஒரு இளைஞன். ஐடி வேலை பார்த்து தன் குடும்பத்தை பொறுப்புடன் பார்த்து கொள்ளும் நல்ல பையன். ரோஜா பார்ப்பதற்கு வெளிப்படையானவளாக இருந்தாலும் உள்ளுக்குள் பல உருவங்களை வைத்திருப்பவள். சுயநலம் கொண்டவள். தன்னை விட அழகி இந்த உலகில் இல்லை என்றும் தான் இந்த உலகிலே புத்திசாலி என்றும் கூறிக்கொண்டு திரிபவள். பிரபுவும் ரோஜாவும் ஃபேஸ்புக்கில் சந்தித்தார்கள். மெசேஜ்களாக தொடங்கியது. பின்னர் வாட்ஸ்அப், வாய்ப்பேச்சு, வீடியோ கால், மெசேஜ் என்று இன்டர்நெட்டில் எத்தனை வழி இருந்ததோ அத்தனை வழிகளிலும் அவருடைய பேச்சு ப்ளஸ் காதலாக தொடர்ந்தது. ரோஜாவின் பேச்சுக்கள் பிரபுவின் சோம்பலான வாழ்க்கைக்கு ஒரு சுறுசுறுப்பை தந்தது. நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்ற வார்த்தைகள் அவனுடைய இரவு தூக்கத்துக்கும் காலையில் எழும்புவதற்கும் காரணமாயிற்று. பிரபு காதலில் ஆழமாக விழுந்தான். அவன் தன் சம்பளத்தில் அஞ்சலிக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் அனுப்ப ஆரம்பித்தான். பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், ஆன்லைன் ஃபுட் டெலிவரிஸ், சினிமா டிக்கெட், ஆன்லைன் பேமெண்ட் என தன் சம்பாதித்ததில் பாதியை அவளுக்காக செலவழித்தான். ரோஜா தன் வாழ்க்கை பற்றி பிரபுவிடம் அடிக்கடி அழுது கொண்டே கூறுவாள். எனக்கு யாருமே இல்லை பிரபு, நீ மட்டும் கடைசி வரை இருக்கணும் என் கூட என்பாள். அவன் நான் இருக்கேன், உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்று பதிலளிப்பான். ஒரு நாள் பிரபு அவளை சர்ப்ரைஸ் செய்ய சென்னைக்கு நேரில் வந்தான். அவளிடம் சொல்லாமலே அவன் அவளுடைய அலுவலகம் என்று கூறிய இடத்துக்கு போனான். ஆனால் அங்கே எந்த அலுவலகமும் இல்லை. தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றான். அன்ரீச்சபிள் என்பது பதிலாக வந்தது. இன்ஸ்டாகிராமில் பக்கம் ஒரு வழியாக பிரைவேட் ஆகிவிட்டது. வாட்ஸ்அப், திஸ் யூசர் சேஞ்ச்டு த நம்பர் என்றது. அவள் மறைந்து விட்டாள். பிரபு மயங்கிவிட்டான். அவளுடைய ஒரே உண்மையான முகம் கூட அவனுக்கு தெரியவில்லை. அவளிடம் அவன் அனுப்பிய பொருட்கள், பேசிய வார்த்தைகள், கண்ணீரால் எழுதப்பட்ட கவிதைகள் அனைத்தும் எதற்காக? பிரபுவுக்கு பின்புதான் தெரிந்தது ரோஜா ஒரே நேரத்தில் பலரை ஏமாற்றும் ஆன்லைன் ஸ்கேம் காதலி என்று. பல பேர் மீது காதல் காட்டி, உணர்ச்சியால் கட்டி, அவர்களிடமிருந்து பொருளை வாங்கி பின்னர் மறைந்து விடுகிறவள் என்று. பிரபுவால் அந்த வழியை மறக்க முடியவில்லை. அதனால் அவன் அந்த அனுபவத்தை ஒரு புத்தகமாக எழுதினான். காதல் மோசடி என்று தலைப்பு. அந்த புத்தகம் பலரது கண்களை திறந்தது. அவன் அவளிடம் மாட்டிக்கொண்டிருந்தாலும் மற்றவர்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாமென நினைத்தான். காதல் என்பது உணர்ச்சியின் விளையாட்டு அல்ல. ஆனால் சிலர் அதை கூட வர்த்தகமாக மாற்றுவார்கள். உண்மையான அன்பு வரும்போது அது உறுதியோடும் பொறுப்போடும் வரும். சந்தேகத்துக்கே இடமில்லாமல். எத்தனை காதல் தோல்வி படங்கள் வந்தாலும், கதைகள் வந்தாலும் பலரும் காதலின் புனிதத்தை கெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.